சகேயு அவை எட்டி பார்க்கிறான், இயேசு ராஜாவை அவை எட்டி பார்க்கிறான். குள்ள சகேயு அவை எட்டி பார்க்கிறான், இயேசு ராஜாவை அவை எட்டி பார்க்கிறான். எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷம் சந்தோஷமே. எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷம் சந்தோஷமே. நம்ம ஆயக்காரன் சகேயுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. நம்ம ஆயக்காரன் சகேயுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. காட்டத்தி மரத்து மேல ஏறினான், கர்த்தரையே காண வகை தேடினான். காட்டத்தி மரத்து மேல ஏறினான், கர்த்தரையே காண வகை தேடினான். ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஒய்யாரே ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய். மரத்து மேல சகேயு இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். மரத்து மேல சகேயு இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமா இறங்கி வா என்றார். உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதும் சகேயுக்கு சந்தோஷமே. உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதும் சகேயுக்கு சந்தோஷமே. சகேயுவின் பாவம் அன்று மறைந்தது, மறைந்தது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுவின் பாவம் அன்று மறைந்தது, மறைந்தது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஒய்யாரே ஓ ஒய்யாரே ஒய்யாரே ஒய். பாட்டு கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரி, நெக்ஸ்ட் நம்ம கேம் கடந்து போகலாம். சரியா? கற்றுக்கலாமா? அக்கா ஒரு வாட்டி பாடுறேன், சேர்ந்து பாடுங்க. சரியா? 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. சுமார் 40 லட்சம் பேரு ஜோஷா அங்கிளோட கானானை நோக்கி பயணம் போனாங்க. சுமார் 40 லட்சம் பேரு ஜோஷா அங்கிளோட கானானை நோக்கி பயணம் போனாங்க. போற வழியில ஒரு பெரிய பிரச்சனை, கிரேட் வால் ஆஃப் சைனா போல் நெருங்கி நின்றது. போற வழியில ஒரு பெரிய பிரச்சனை, கிரேட் வால் ஆஃப் சைனா போல் நெருங்கி நின்றது. கர்த்தர் சொன்னபடி கேட்டு எல்லோரும் சேர்ந்து எரிகோவை 7 நாள் சுத்தி வந்தாங்க. கர்த்தர் சொன்னபடி கேட்டு எல்லோரும் சேர்ந்து எரிகோவை 7 நாள் சுத்தி வந்தாங்க. 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. எக்காலம் மோதி எரிகோ விழுந்தது, கர்த்தரை பாடி ஜெயம் வந்தது. எக்காலம் மோதி எரிகோ விழுந்தது, கர்த்தரை பாடி ஜெயம் வந்தது. பப்பரப்பா பப்பரப்பா பப்பர பப்பரப்பா, பப்பரப்பா பப்பரப்பா பப்பர பப்பரப்பா, பப்பரப்பா பப்பரப்பா பப்பர பப்பரப்பா, பப்பரப்பா பப்பரப்பா பப்பர பப்பரப்பா. ஆக்ஷன் கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? ரெடியா? ஏந்திருங்க பாப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6 7. சுமார் 40 லட்சம் பேரு ஜோஷுவா
5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 சுமார் 40 லட்சம் பேர் ஜோஷுவாங்களோட கானானை நோக்கி பயணம் போனாங்க. சுமார் 40 லட்சம் பேர் ஜோஷுவாங்களோட கானானை நோக்கி பயணம் போனாங்க. போற வழியில ஒரு பெரிய பிரச்சனை, கிரேட் வால் ஆஃப் சைனா போல் எரிந்து நின்றது. போற வழியில ஒரு பெரிய பிரச்சனை, கிரேட் வால் ஆஃப் சைனா போல் எரிந்து நின்றது. கர்த்தர் சொன்னபடி கேட்டு எல்லோரும் சேர்ந்து எரிகோவை 7 நாள் சுத்தி வந்தாங்க. கர்த்தர் சொன்னபடி கேட்டு எல்லோரும் சேர்ந்து எரிகோவை 7 நாள் சுத்தி வந்தாங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 எக்காலம் ஊதி எரிகோ வீழ்ந்தது, கர்த்தரை பாடி ஜெயம் வந்தது. எக்காலம் ஊதி எரிகோ வீழ்ந்தது, கர்த்தரை பாடி ஜெயம் வந்தது. பப்பரப்பா 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 பப்பரப்பா. Are you ready? ஓ எஸ் பிரைஸ் தி லார்ட். கதை கற்றுக்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே. ஜோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தம்பி இருந்தான், சரியா? அவன் பேர் என்ன? ஜோயல். அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பையனாக இருந்தான். ஜோயல் ஜோயல் அப்படி அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா என்னம்மா அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்துடுவான். எங்கே இருந்தாலும் அம்மா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சத்தம் கொடுப்பான். நீங்கள் கொடுப்பீங்களா? அம்மா கூப்பிட்டா இங்கே இருக்கேன்னு சொல்லுவீங்களா? சின்ன பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் ஜோயல், சரியா? ஜோயல் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருந்தான். அம்மா அப்பா சொல்கிற பேச்சு நல்லா கேட்பான், கீழ்ப்படிவான், வசனம் நல்லா சொல்வான், வேதம் வாசிப்பான், நல்ல ஜெபம் பண்ணுவான். நல்லா சந்தோஷமாக அவனோட ஸ்கூல் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் அவன் தான் ஃபஸ்ட் ரேங்கு, கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் அவன் தான் வின் பண்ணுவான், காம்படிஷன் ட்ராயிங் எல்லாத்துலேயுமே அவன் தான் எப்படி இருப்பான்? ஃபஸ்ட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவான், சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ணுவான், சொல்கிற மெசேஜை நல்லா கவனிப்பான். சண்டே கிளாஸில் வந்து என்ன வசனம் சொல்லி கொடுத்தாலும் சண்டே கிளாஸ் அக்கா சொல்கிறத அப்படியே கீழ்ப்படிவான். நல்ல வசனம் நல்லா படித்ததுனால அவன் வந்து எப்படி இருந்தான்? எல்லாத்துலேயுமே எப்படி இருந்தான்? ஃபஸ்ட்டாக இருந்தான். அவன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் முடித்து 6th போக ஆரம்பித்தான். லீவ் முடிஞ்சு, ஆனுவல் லீவ் முடிஞ்சு 6th வேறு ஸ்கூலில் அவங்க அம்மா அப்பா கொண்டு விட்டாங்க. அவங்க அம்மா டீச்சராக இருந்தாங்க, அவங்க அப்பா வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் பேர் என்னது? ஜோயல். இப்போ எந்த கிளாஸ் போகிறான்? 6th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். அங்கே போன இடத்துல அவனுக்கு யார் கிடச்சா? புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. 5th வரைக்கும் இருந்த லைஃப் அப்படியே மாறி போச்சு. ஜெபம் பண்ண மாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான், முழங்கால் போட மாட்டான், அம்மா கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டான்? சத்தம் கொடுக்க மாட்டான். ஜோயல் ஜோயல் அப்படின்னு முதல்ல சத்தம் கொடுத்துட்டா வந்துட்டேம்மா அப்படி வந்தவன் இப்போ வந்து வரமாட்டான். இங்கே இருக்கம்மா அப்படி சத்தம் கொடுக்க மாட்டான், மெதுவாக வருவான். இல்லாட்டினா அம்மா தான் என்ன செய்யணும்? அவனை தேடி போகணும். அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜோயல் என்ன இப்படி இருக்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனுக்காண்டி முழங்கால நின்று காலையிலே ஜெபம் பண்ணாங்க. ஜோயல் நல்ல பையனாக இருந்தானே, எதனால் இப்படி மனசு மாறினான்னு தெரியலையே, புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுனால இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி தாத்தாவுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னால் இவன் கொஞ்சம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பாட்டி தாத்தாவை வர சொன்னாங்க. பாட்டி தாத்தாவும் வந்தாங்க. ஜோயல் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் பாட்டி தாத்தாவை பார்த்தோன்னே. பாட்டி தாத்தா சொல்கிறதெல்லாம் கேட்டான். அவன் அம்மா அப்பா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணலை? சர்ச்சுக்கு போகலை, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுவான். சண்டே கிளாஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிரிக்கெட் விளையாடையும் கபடி விளையாடையும் போயிடுவான். அம்மா அப்பாவுக்கும் பாட்டி தாத்தாவுக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஜோயல் கூப்பிட்டாங்க. ஜோயல் இன்றைக்கி நம்ம சண்டே சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜோயல் சொன்னான், இல்லை எனக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி நீ வீட்டில் இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கதவை பூட்டிட்டு என்ன சொல்லிட்டாங்க? போயிட்டாங்க.
சர்ச்சு முடிஞ்சு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தான், ஜோயல் தூங்கிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை எழுப்பி விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னது இது ஜெபம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னான். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க சொன்னாங்க, இல்லை நாளைக்கு சர்ச்சில் இருந்து சுவிசேஷ ஊழியம் போகிறாங்களாம், நீயும் எங்கள் கூட வா அப்படின்னு சொன்னாங்க. சுவிசேஷ ஊழியமா? இல்லை நான் வரல, நான் வந்து எக்ஸாம் தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜோயல் அப்படி விட்டுட்டாங்க. அவனும் எக்ஸாம் போயிட்டான். இவங்க சுவிசேஷம் ஊழியம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஆச்சு. சண்டே சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சண்டே கிளாஸ் இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி என்ன சொன்னானா, இல்லை எனக்கு திங்கக்கிழமை என்ன இருக்குது, ஒரு காம்படிஷன் இருக்குது, ரன்னிங் ரேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இல்லை ஜோயல் வா ஜோயல், சுவிசேஷ ஊழியம் போன வாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் சர்ச்சில் ரொம்ப ஏதோ இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன்ஸ் தாண்டி ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சுருக்காங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜோயல் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சான். அவன் பாட்டி தாத்தா சொன்னாங்க, அம்மா அப்பா சொன்னாங்க, கீழ்ப்படியவே இல்லை. பாட்டி தாத்தாக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு திரும்பி போகிறோம் ஜோயல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட ஜோயலாம் பண்ணல, கேட்கவே இல்லை. எனக்கு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எரிச்சலாக சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, சரி என்ன சுவிசேஷ ஊழியம், என்ன ஏசப்பா இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஏசு வந்து சிலுவையில் நமக்காக அடிபட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க, நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சாங்க, இதே தானே நான் 5th ஸ்டாண்டர்ட் வரை கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இப்படி காலை எட்டி உதச்சான். ஒரு கல் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவன் காலை வந்து காயப்படுத்திருச்சு. அவனால் நடக்க முடியல, காலில் காயமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அப்பா ஒன்றுமே சொல்லலை, அதுக்கு மருந்து போட்டு கொடுத்தாங்க. அடுத்த நாள் காம்படிஷன். என்ன காம்படிஷன்? ரன்னிங் ரேஸ். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, ஓட முடியல, ப்ரைஸ் வின் பண்ண முடியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணாங்க. வேறு ஸ்கூலில் காம்படிஷன் போகும்போது இவன் வின் பண்ணலைன்னு சொல்லிட்டு இவன் டீச்சர்ஸ்லாம் இவன் மேலே கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நீ வின் பண்ணலைன்னு சொன்னாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸு வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வின் பண்ணிட்டாங்க, டீச்சர்ஸும் நம்ம மேலே கோவப்படுறாங்க. வீட்லேயும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் தெரியுமா, சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகலை, அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே கண் கிடச்ச திசையில் கால் பார்த்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு சர்ச்சிலேருந்து சத்தம் கேட்டுச்சு, கர்த்தருந்தன் கண்மலை நோக்கி பாரு விடுதலை அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. நம்ம தான் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கேருந்தோ சத்தம் வருதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே சர்ச்சில் சின்ன பிள்ளைங்க பாட்டு படிச்சுட்டு ஈவினிங் சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஏதோ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே மெதுவாக போகிறதும் அங்கே இருந்த பாஸ்டர் அவனை பார்த்துட்டாங்க. இவங்க அம்மா அப்பா ஊழியத்தில் நல்லா இருப்பாங்களே, இவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வந்து சண்டே கிளாஸ் அக்கா வந்து அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அவனை கூப்பிட்டாங்க. நீ என்ன கஷ்டத்தில் வந்திருக்கேன்னு கேட்கும்போது அவன் எல்லாத்தையும் நடந்தது எல்லாமே சொன்னான். நான் காம்படிஷனில் தோற்று போனேன், நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எப்படி ரேங்க் கார்டெல்லாம் கொண்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவங்க இயேசு கிறிஸ்துவோட உண்மையான அன்பை எடுத்து சொன்னாங்க. அவன் அந்த நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. நீ ஏசப்பா கிட்ட மனம் திரும்புவியா, நீ ஏசப்பாக்கு உண்மையாக இருப்பியா அப்படின்னு அவன் கேட்டோடனே அவன் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. அதே நேரம் கரெக்டாக அவங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. அவனோட அந்த நேரத்தில் அவன் முழங்கால் போட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக திரும்பி வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் காலையிலே அம்மா கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஜோயல் எந்திரிச்சிட்டான். அம்மா அப்பா எந்திரிங்க, ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். சந்தோஷமாக இருந்தாங்க. உண்மையிலே தம்பி தங்கச்சி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் ஜெபம் பண்ணலை, சண்டே கிளாஸில் சொல்கிற கதைகளை ஒழுங்காக கவனிக்கலை, வேத வசனத்துக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் வாசித்து சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குற பாடல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படித்து காமிச்சிங்கன்னா உண்மையிலே உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மனம் திரும்புவாங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ரேங்க் ஃபஸ்ட்டு வருவீங்க, காம்படிஷனில் ஃபஸ்ட்டு வருவீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரோட கிருபை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். கதை பிடிச்சிருக்கா? அந்த குட்டி தம்பி பேர் என்ன? அவனுக்கு சண்டே கிளாஸில் என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், மத்தேயு 19:14 அந்த வசனம் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? வெரி குட், ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி
என்ன கேட்டாலும் ஏசு கிறிஸ்து தருவாங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லையா, அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா, நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். குடும்பமாக என்ன செய்யணும், எல்லாருமே சர்ச்சுக்கு வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், சண்டே கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். நம்மளை வச்சு மற்ற பிள்ளைங்க எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சரியா? வசனம் கற்றுக்கலாமா? சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சத்தமா சொல்லாமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். மனுஷங்க கிட்ட காட்டுற அன்பு ஒரு நாளும் நிலைச்சிருக்காது. நம்ம ஏசப்பா கிறிஸ்து கிட்ட காட்டுற அன்பு மட்டும்தான் எப்படி இருக்கும், உண்மையான அன்பாக இருக்கும். ஏசப்பா மட்டும்தான் நம்மளோட ஹெல்ப் பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும், கஷ்ட நேரத்தில் நம்ம கூட இருக்க முடியும். ஏசப்பா மட்டும்தான் நம்மளை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டாங்க, நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. தேங்க்யூ. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு ஜெசிந்தா அக்கா வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? சரியா? கிளாப் பண்ணலாமா? குட் ஆஃப்டர்நூன். ஓகே, எல்லோரும் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணிங்களா சில்ட்ரன்ஸ் டே? ஓகே, சில்ட்ரன்ஸ் டே எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க? சில்ட்ரன்ஸ் டே எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுவாங்க? மந்த்து டேட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். November 14. ஆக்சுவலி நம்மளுக்கு November 14 முடிஞ்சிடுச்சு தானே? யாரெல்லாம் ஸ்கூலில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணீங்க? ஓகே ஓகே. சில்ட்ரன்ஸ் டேயில் ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுவாங்க? டான்ஸ் ஆடுவாங்க, சாக்லேட்ஸ் தருவாங்க. சின்ன குழந்தைங்களாம் நிறைய மாறுவேஷ போட்டிலாம் கலந்துக்கிட்டிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஏன் November 14 வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? நேரு தாத்தாவோட ஓகே. யாருக்கெல்லாம் நேரு தாத்தாவோட ஃபுல் நேம் தெரியும்? கை தூக்குங்க. நேரு வந்து ஷார்ட், ஜவஹர்லால் நேரு. ஓகே, கிளாப் பண்ணுங்க பாப்பாக்கு. ஓகே ஓகே. ஜவஹர்லால் நேருவை எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்க? நேரு. ஓகே, அவரோட பர்த்டே ஏன் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம்? அவருக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும். ஓகேவா? அவருக்கு ஏன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்? ஏன் அவருக்கு மட்டும்தான் பிடிக்குமா? உங்களுக்குலாம் குழந்தைங்கன்னா பிடிக்காதா? அப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக அவரோட பர்த்டே மட்டும் ஏன் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டே? ஏன் நம்ம பர்த்டேயும் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம்ல? ஃபெமினா குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஜனனிக்கு பிடிக்குமா? கேல்வினுக்கு பிடிக்காதா? வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகே, எல்லாருக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? சரி, ஒரே ஒருத்தட்ட கேட்கலாண்ணா. கேத்ரினா, ரைட்? ஓகே. கேத்ரினா, உங்களுக்கு ஏன் நீங்களே குழந்தை தானே, உங்களோட குட்டி குழந்தைய பார்த்தா உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அழகாக இருக்காங்களா? ஓகே, பெரிய அக்கா கிட்ட கேட்கலாம். நிஷா சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் சின்ன குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்குது? க்யூட்டாக இருப்பாங்க. ஓகே, பாய்ஸ்கிட்ட கேட்கலாம். ஓகே, கேல்வின் பிடிக்காது சொல்லிட்டாங்க. சூர்யா சொல்லுங்கள், அது ஏன் பாய்ஸ்க்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதா? ஓகே, மோசஸ் அண்ணாவுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதா? ஓகே, நோவா அண்ணா சொல்லுங்கள், குழந்தைங்க ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அந்த அண்ணாவுக்கும் பிடிக்காதா? இப்போ நம்ம சர்ச் பாய்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகேவா? குழந்தைங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏன் பிடிக்கும்? கேர்ள்ஸ் சொன்னாங்க அழகாக க்யூட்டாக இருப்பாங்களா? ஓகேவா? இன்னொரு விஷயம், சின்ன குழந்தைங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, கரெக்டா?
கரெக்டா? இப்போ நான்சி பாப்பா வந்து சேட்டை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அகஸ்ட் நான் சொல்கிறாங்க நீ பண்ணாத அப்படி சொன்னால் அந்த பாப்பா என்ன பண்ணும்? உடனே கேட்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் கேட்கும். கரெக்டா? ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதே சின்ன சின்ன குழந்தைங்களா பாருங்களா, 2-3 இயர்ஸ் இருக்கும்ல, 2-3 வயசு குழந்தைங்களாம் இது நீ தப்பு, இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஓகே, பூச்சாண்டி வருவா வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? வெளியே போக மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே நம்புவாங்க. ஓகேவா? மெயினான விஷயம் சின்ன குழந்தைங்கிட்ட உள்ள விஷயம் வந்து நம்பிக்கை. ஓகேவா? நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தால் தெரியும். ஓகேவா? நீங்கள் அந்த பக்கம் பண்ணாத, இது தீயை பார்த்துட்டு தொடாத, சுடுன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? போக மாட்டாங்க, நம்புவாங்க. ஸோ குழந்தைங்கனால என்னது? பியூர்னா என்னது? கோல்டு மாதிரி. ஓகேவா? பியூர் ஒயிட் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பாங்க. கரெக்டா? ஸோ எல்லாத்துக்குமே குழந்தைங்கன்னா பிடிக்கும். கரெக்டா? ஸோ அதனால தான் சில்ட்ரன்ஸ் டே அப்போது ஜவஹர்லால் நேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாரை விட என்ன பண்ணும்? கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்க தான், இப்போ உள்ள குழந்தைங்க தான் நாளைக்கு என்ன ஆவாங்க? பெருசாவாங்க. ஸோ சின்ன குழந்தைங்களே அவங்களுக்கு நல்ல விஷயம்லாம் கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பெரிய அக்காவாக வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. கரெக்டா? ஃபேமஸ் ஆகணுமா? நீங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணுமா? ஓகே, கேர்ள்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டேஜில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறீங்க, எல்லோரும் உங்கள் பேரை சொல்லி கத்திட்டு உங்களுக்கு கிளாப் பண்ணால் ரொம்ப பிடிக்குமா? அதனால தான் சில்ட்ரன்ஸ் டே என்ன பண்ணுறாங்க? நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். குழந்தைங்களோட டேலண்ட்ஸில் என்ன பண்ணணும்? வெளியில் வரணும். அதுக்காக தான் எல்லா அக்காவும் வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்க. பாய்ஸ் எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணணும்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும். கரெக்டாக? சிலவங்க நல்லா பாடுவாங்க, சிலவங்க நல்லா ஆடுவாங்க. ஓகேவா? சிலவங்க நல்லா மியூசிக் போடுவாங்க, சிலவங்க நல்லா கதை சொல்லுவாங்க. ஓகே, ரேண்டமாக கேட்கலாம். உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன நல்லா பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது? நல்லா பாடுவீங்க. ஓகே, ஃபெமினாக்கு? டான்ஸ் ஆடுவீங்க. ஓகே, ஜெனிக்கு என்ன டேலண்ட் இருக்குது? ஓகே, நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க? கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே சிரிக்கலாம் கூடாது, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சில்ட்ரன்ஸ் டே அப்போ என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஜவஹர்லால் நேருவை விட ஒருத்தருக்கு நம்மளை அதிகமாக பிடிக்கும். யார்? ஏசப்பாக்கு தான் நம்மளை என்ன பண்ணோம்? அதிகமாக பிடிக்கும். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி போர் ஆகிருப்பீங்க. ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ரொம்ப சின்ன கதை. ஓகேவா? ஓகே, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஊரில் 2 பாட்டி. ஓகேவா? ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 பாட்டி பற்றி தான். ஆக்சுவலி இந்த கதை வந்து என்னோடய கிளாஸ் பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சொல்லியிருக்கிறேன், கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? 2 பாட்டி இருந்தாங்க. ஓகேவா? ஒரு ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது என்னது? 2 பாட்டி பற்றி மட்டும்தான். ஓகேவா? 2 பாட்டி ஒரு கிளி வளர்த்தாங்க. ஒரு கிளி என்ன கலரில் இருந்துச்சு? ரெட் கலரில் இருந்துச்சு. இன்னொரு கிளி என்ன கலரில் இருந்துச்சு? க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெட் கலர் கிளி வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுற கிளி. எப்படின்னா சொல்கிறதே கேட்காது கிளி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ணுமா? அந்த கிளி வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப அந்த பாட்டி சொல்கிறது என்ன பண்ணாது? கேட்கவே கேட்காது. பக்கத்தில் இல்லாமல் நம்ம பாய்ஸ் மாதிரி நிறைய குட்டி பசங்க வந்து அந்த கிளிக்கு வந்து தப்பான ஒரு வார்த்தை வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அகஸ்ட் அண்ணா மாதிரி, சூர்யா அண்ணா மாதிரி நிறைய சுட்டி பாய்ஸில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பாட்டி வேலைக்கு போன டைமை பார்த்து வீட்டுக்கு வந்து அந்த 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 கிளிக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? ஒரு பேர்டான ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன வார்த்தைனா, இந்த பாட்டி எப்போ செத்து போவாளோ அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு நாள் அந்த பாட்டி சந்தோஷமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தா அந்த பாட்டி வந்து அந்த கிளிகிட்ட பேசினா அந்த கிளி என்ன சொல்லிச்சு? இந்த பாட்டி எப்போ சாவாளோ அப்படி கேட்டுச்சாமா. அந்த பாட்டிக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம ஆசையா வளர்த்த கிளி நம்மளை பார்த்து நீ எப்போ செத்துப்போ போகிறே கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பாட்டி நோட்டீஸ் பண்ணால் அந்த பக்கத்தில் உள்ள பசங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த இன்னொரு பாட்டி வீட்டில் பச்சை கலர் கிளி இருந்துச்சு. அந்த கிளி என்ன பண்ணுமா? எப்போதும் நல்லா ப்ரேயர் பண்ணும். யாராவது ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னே இந்த கிளி என்ன சொல்லும்? ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், ஆமேன் அப்படி சொல்லுமா அந்த கிளி.
அப்போது இந்த 2 பாட்டியும் பேசுகிறாங்க, உங்கள் கிளியை எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு கொடுங்க. 2 கிளியும் சேர்ந்து என் கிளி வந்து நிறைய கெட்ட வார்த்தைலாம் கற்றுக்கிச்சு, உங்கள் கிளியோட சேர்த்து வச்சா என்ன பண்ணும், என் கிளி நல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சரி சொல்லி அந்த பாட்டியும் அந்த கூண்டில் உள்ள அந்த கிளியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பாட்டி நெக்ஸ்ட் டே வராங்க. வந்தோடனே அந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், ஓகே இன்றைக்கி நம்ம கிளி வந்து அந்த டைலாக் நம்மளை பார்த்து என்ன பண்ணாது, சொல்லாது அப்படி சொல்லிட்டு உடனே இந்த பாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளி 2 கிளிகிட்டே பேசுகிறாங்க. ஓகேவா, இந்த கிளி எப்போதும் போல் அதோட டைலாக் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, இந்த பாட்டி எப்போ சாவாளோ அப்படி கேட்டுச்சா. உடனே இந்த பச்சை கிளி என்ன சொல்லிச்சா, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே ஆமேன்னு சொல்லிச்சா. இப்போ என்னாச்சு, ஸோ சின்ன குழந்தைங்க என்ன பண்ணணும், உங்கள் அப்பா கிட்டே கேட்டால் உங்கள் அம்மா கிட்டே கேட்டால் எல்லா பொருளும் உடனே கிடச்சிருமா, கிடைக்குமா உனக்கு? அப்போ குட் பேரண்ட்ஸ். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேட்டோடனே கொடுக்க மாட்டாங்க. கேட்டோடனே கொடுத்தா என்ன ஆயிரும், சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிவாதம் ஆயிரும். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்டோடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதை மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, கேட்குற விஷயத்த எப்படி கேட்கணும், கவனமாக கேட்கணும். நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லார் ஜெபத்தையும் கேட்டு எல்லார் ஜெபத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, பதில் கொடுப்பாங்க. எல்லாம் இந்த டிவி பாருங்கள், மத்தேயு 7:8 தெரியுதா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோ கேம் வேணும்னு கேட்குறீங்க, மொபைல் வேணும்னு கேட்குறீங்க, கிடச்சிரும். ஆனால் வீடியோ கேமால் மொபைல்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணணும், கேட்குற விஷயத்த ரொம்ப தெளிவாக கவனமாக கேட்கணும். ஞானம் புத்தியும் கடவுள் இடத்துலேருந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போது என்ன கேட்கணும், ஞானம் புத்தி கேட்கணும். நம்ம கேட்குறது தப்பு இல்லை, கேட்குற விஷயம் எப்படி கேட்கணும், எப்படி கேட்கணும், நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா நான் கேட்குற விஷயம் கரெக்டாக, அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா, என்ன பண்ணணும், கேட்டுட்டு என்ன பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓகேவா இது தப்புமா, இந்த ஏஜில் இது பண்ணக்கூடாது, நீ பெருசானோடனே வாங்கி தரேன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கணும், கேட்டுக்கணும். ஸோ ஜவஹர்லால் நேரு ஆசைப்பட்டது என்னது, குழந்தைங்க எப்படி இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், டேலண்ட்டாக இருக்கணும். அப்படி தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஓகேவா, குழந்தைங்க என்ன பண்ணணும், பெருசாக வளரும் போது அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும், குட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் சின்ன வயசில் இருக்கும் போதே உங்களோட டேலண்ட்ஸ் வளர்த்துக்கோங்க. ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணணும், இன்டெலிஜென்ட்டாக ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணும்போது சும்மா எனக்கு சாக்லேட் கொடுங்க, எனக்கு கார் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும், எனக்கு அறிவு கொடுங்க, எனக்கு நல்ல ஞானம் கொடுங்க, எனக்கு நிறையா தாளந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு மட்டும் இல்லை, நம்ம ஏசப்பாவும் என்ன தான் பண்ணுறாங்க, அதை தான் ஆசைப்பட்றாங்க. ஓகே, எல்லோரும் அந்த மாதிரி இருப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய். ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பாவை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பாவை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே அப்பா, அந்த மதிய வேலைக்காக மக்க நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலப்பா ஆண்டவரே விசேஷமாக எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீங்கள் உதவி செய்கிறவர் நீங்கள் தான் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஏற்ற காலத்தில் அப்பா எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறப்பா. ஆண்டவரே அநேக மனிதர் கண்களிலும்ப்பா, அநேக அதிகார கண்களிலும் ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஆண்டவரே நல்ல ஒரு தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு கரங்களிலே இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் வாய்க்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோமப்பா. ஆண்டவரே காரிய சித்தியோ கத்தலால் வரும் என்று சொன்னவரே அப்பா, குதிரை நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் ஜெயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே அது யாராலும் பிரிக்க முடியாது தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் ஒரு மனிதரிடத்தில் நீங்கள் பேசிட்டீங்க என்று சொன்னால் ஆண்டவரே அவங்க மனம் எல்லாம் மாறிடுமப்பா. அதே போல் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஆண்டவரே எல்லாம் தடைகளை உடைத்து ஆண்டவரே சீக்கிரமாக எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்கள் கரங்களில் வர ஆண்டவரே தேவனப்பா ஒரு அனுக்கிரமான ஒரு வழிவாசல் உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டுகிற தகப்பனே. ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சண்டே கிளாஸ் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நல்ல படிக்க நல்ல உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே
நாளுக்கு நாள் ஆண்டவரே வளரும் பொழுதும் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே தேவ கிருபையிலும் ஆண்டவரே இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ அதே போல் ஆண்டவரே எங்கள் சிறு பிள்ளைகளை வளர ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.